தென்காசி சுந்தரபாண்டியபுரத்தில் அன்னை நல்வாழ்வு டிரஸ்ட் என்ற முதியோர் இல்லம் செயல்பட்டு வந்தது. மொத்தம் 59 பேர் தங்கியிருந்தனர். சென்ற 11ஆம் தேதி மதியம் இங்கு அசைவ உணவு சாப்பிட்ட பலருக்கும் திடீரென வாந்தி பேதி ஏற்பட்டது. 42 வயது கணேஷ், 60 வயது முருகம்மாள், 40 வயது அம்பிகா ஆகிய 3 பேர் தென்காசி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். மறுநாள் காலை செல்வராஜ், விஜயா, மும்தாஜ், சாந்தி, கோமதி, மீனாட்சி சுந்தரம், பேச்சியம்மாள், சுகுமார் உள்பட 11 பேருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டது. இவர்கள் நெல்லை அரசு மருத்துவமனையில் அட்மிட் ஆகினர். கணேஷ், முருகம்மாள், அம்பிகா 12ஆம் தேதி சிகிச்சை பலனளிக்காமல் இறந்தனர். 13ஆம் தேதி காலையில் மதுரையைச் சேர்ந்த தனலட்சுமியும் சிகிச்சை பலனின்றி இறந்தார். அவருக்கு வயது 80. பலி எண்ணிக்கை 4ஆக உயர்ந்தது. காப்பகத்தில் மீதமிருந்த அனைவரும் வேறு முகாமுக்கு மாற்றப்பட்டனர். காப்பகத்திற்கு சீல் வைக்கப்பட்டது. 17ஆம் தேதி நெல்லை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 54 வயது முப்புடாதி இறந்தார். இந்த சூழலில் இன்று அதிகாலை சிகிச்சை பலனின்றி செல்வராஜ் இறந்தார். அவருக்கு வயது 74. பலி எண்ணிக்கை 6ஆக உயர்ந்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து சாம்பவர் வடகரை போலீசார் விசாரித்தனர். காப்பகத்தை நடத்தி வந்த கீழப்பட்டாக்குறிச்சியை சேர்ந்த ராஜேந்திரன் கைதாகியுள்ளார். அவர்கள் சாப்பிட்ட உணவு கெட்டு போயிருக்கலாம் அல்லது ஏதேனும் கலந்திருக்கலாம் என முதற்கட்ட சந்தேகம் எழுந்தது. ஆனால் அன்று சாப்பிடாதவர்களும் இந்த பாதிப்புக்கு ஆளாகினர். அவர்கள் குடித்த தண்ணீரில் பாக்டீரியா பாதிப்பு இருந்தது தெரிய வந்துள்ளது. ஆய்வுக்கு அனுப்பி விசாரித்து வருகின்றனர். நெல்லை அரசு மருத்துவமனையில் 10 பேர் சிகிச்சையில் உள்ளனர்.